ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் பெரும் கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய சூறாக்களில் முக்கியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் யூசுஃபை ஓதும் வாய்ப்பை இன்று நமக்கு நசீபாக்கினான். சூரத்து யூசுஃப் இருக்குங்களே, இது ஒவ்வொரு மனிதனும் அதை எடுத்து படிக்க வேண்டும். அதனுடைய தர்ஜுமாவை படிப்பது கட்டாய கடமை. உங்களால் முடிஞ்சால் அதுக்கு தஃப்சீர் தனியாகவே விற்கிறாங்க. சூரத்து யூசுஃபுக்கு என்று தனி தஃப்சீர் எழுதிய கிதாப் இருக்கிறது. மொத்த குர்ஆனுடைய தஃப்சீர் இருக்கா இல்லைங்களா, அந்த தஃப்சீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் யூசுஃபுக்கு என்றும் சில உலமாக்கள் தனியாக தஃப்சீர் எழுதி ஒரு கிதாப் தனியாக எழுதி போட்டிருக்கிறாங்க. முடிஞ்சால் அந்த கிதாபை வாங்கி படிங்க. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், மிக அழகான ஒரு வரலாறை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறான். சூறாவுடைய ஆரம்பத்தில் 2வது ஆயத்தில் கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுங்களா? லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். இந்த சரித்திரத்திலே யாருக்கு அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, உலில் அல்பாப்னு சொன்னா சிந்தனை உடையவர்கள், உள்ளம் தெளிவானவர்கள், அறிவு மிக்கவர்கள், இவர்களுக்கு உலில் அல்பாப்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. வெறும் கதை கேட்டு போறவனுக்கு கதை கேட்டு போறது தான். நீங்கள் சிந்தனை உடையவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று இருப்பீர்களேயானால் இதில் படிப்பினை இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அன்பர்களே, இதில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. காரணம், சில கிதாபுகள் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. சூரத்துல் யூசுஃபில் இருந்து மட்டும் 100 படிப்பினைகளை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பானவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு அதில் உள்ள படிப்பினையும் நம்ம வாழ்க்கையின் தொடர்போடு இருக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. எல்லா படிப்பினையும் நான் சொல்ல வரல. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஒரே ஒரு படிப்பினை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாற்றில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு 3 கனவுகளையும் அதற்கான விளக்கங்களையும் அல்லாஹ் இந்த யூசுஃப்ல சொல்றான். பொதுவாக கனவு அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வரும் இல்லையா? கனவு எல்லாத்துக்குமே வரும். கனவு என்பது நம்ம வந்த உடனே அதை போய் எல்லாத்துட்டையுமே சொல்லிடக்கூடாது. கனவு வந்துச்சு அப்படின்னா உடனே போய் ஏன் நான் கனவு கண்டேன், இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு நம்ம பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடக்கூடாது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் அந்த சூறாவில் முதல் படிப்பினையே அதுதான். அவங்க முதல் ஒரு கனவு கண்டுறாங்க. இன்னி ரைத்து ஃபில் மனாமி, நான் கனவு ஒன்று கண்டுகிறேன். அந்த கனவுல நான் 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வது போன்று ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆச்சுங்களா? இப்ப கனவு கண்டேன்னு சொன்ன உடனே யார்கிட்ட சொல்றாங்க? தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க. சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லல. அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த கனவை யார்ட்டையும் சொல்லிடாத, குறிப்பா உன் கூட பிறந்த அண்ணனுங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கனவை சொல்லிடாத. பார்த்தீங்களா? அப்ப கனவு நம்ம கூட பிறந்தவர்களுக்கு கூட சொல்லக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கனவு கண்டோம், ஏதோ ஒரு கனவு கண்டோம் அப்படின்னா உடனே போய் யார்ட்டையாவது போய் சொல்லிடுறோம்.
யார்ட்டையாவது போய் எதை சொல்லிடுறோம். நாமளா அல்லது நாம அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறோம். ஒரு ஆள் ஒரு கனவு கண்டார். ஒரு ஆளை பார்த்தேன். அவர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக தெரிஞ்சார். ஏங்க வருத்தமாக தெரியுறீங்க அப்படின்னு. இல்லை சித்து, நைட்டு ஒரு கனவு கண்டேன். அதை ஒருத்தட்டு போய் விளக்கம் கேட்டேன் நண்பர்கிட்ட. அவர் விளக்கம் சொன்னதுலேருந்து மனசெல்லாம் அப்படியே பதறுது, ரொம்ப பயமாக இருக்குது. என்ன அப்படின்னு. இல்லை சித்து, நான் ஒரு கனவு கண்டேன். நான் மௌத்தா போகிற மாதிரி என்னை 3 பேர் ஜனாசா குளிப்பாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அந்த கனவு யார்கிட்ட சொன்னேன்? காலையில் இது மாதிரி கனவு கண்டேன், பயமாக இருக்குன்னு நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? இன்னும் உனக்கு 3 நாள் தான் இருக்கு, மூத்தா போற. அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த ஆள் எப்போ இந்த ஆள் சாவுவான்னு காத்துட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கு தகுந்தாப்புல விளக்கம் கொடுத்துருக்கான். 3 நாள் தான் இருக்கு. அதுதான் அந்த 3 பேர். அந்த 3 பேர் வந்தாங்கல்ல, குளிப்பாட்டினாங்கல்ல, அதுதான் அந்த 3 பேர். 3 நாளுங்கிறது அர்த்தம். நீ மௌத்தா போயின்னு அர்த்தம். பாவா ரெடி ஆகிக்க பாவா அப்படின்ட்டு அந்த ஆள் போயிட்டாரு. இந்த ஆள் சாப்பாடும் போகாம தண்ணியும் போகாம. நான் சொன்னேன், அடலூசு பேல போய் அப்படியா கேட்கறது, அவங்கள்ட்டையா கேட்கறது? கனவு விளக்கங்களை யாருக்கு ரொம்ப அறிவு தீட்சணம் இருக்கிறதோ, அது விஷயங்களிலே அவர்களுக்கு ஞானம் இருக்கிறதோ, அவர்களை தவிர வேறு யாரிடத்திலேயும் கேட்கக்கூடாது. அது அபூபக்கர் சித்திகர் எல்லாம் ஒரு கனவு கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அபூபக்கர் நாயகம் ஒரு கனவு கண்டாங்க. பெருமானாருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. ஆனால் யாரிடத்திலேயுமே அவர்கள் சொல்லவில்லை. காரணம் என்ன? விளங்கி இருந்தாங்க, கனவை எல்லாத்திட்டையும் சொல்லக்கூடாது. கனவை எல்லாத்திட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா கனவின் வகைகள் நிறைய இருக்கு, நமக்கு தெரியாது, விளங்காது. கனவு நிறைய வகைகள் கிதாபுகள் எழுதுறாங்க. உங்களுக்கு சுருக்கமாக விளங்குற மாதிரி சொன்னால் ஒரு 3 வகை சொல்லலாம். 3 வகையை மொத்தத்தையும் சுருக்கமாக கனவை 3 வகையாக ஆக்கலாம். ஒன்று, கனவு ருயத்து மினல் ஹியாலா அப்படிங்குவாங்க. ருயத்து மினல் ஹியாலா அப்படின்னா நம்முடைய சிந்தனையினால் வரக்கூடிய கனவு, நம்முடைய சிந்தனையினால் வரக்கூடியது. அது என்ன? நாம் ஒன்று அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். இந்த நம்ம இவங்க தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, அஸ்வர் பாய், அவங்க பேர் ஆசிப் பாய். இப்போ அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்துலன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் கபூல் செய்துங்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்ல பொண்ணாக கிடைக்க வைப்பானாக, அதான் நல்ல வேலையும் கிடைக்க வைப்பானாக, அப்புறம் நல்ல பொண்ணும் கிடைக்க வைப்பானாக இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு ஜல்காமாவை பிடிச்சு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜல்காமா அப்படியே ஒரு அதே சிந்தையில் உட்காந்துருந்தா ஒன்றா ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கும், ஒன்றா அங்கே போகிற மாதிரி இருக்கும், தாஜ்மஹால் போன மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாம் கனவுல வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பகல் முழுசும் இவர் மூளை முழுசு எந்த சிந்தனை நிரம்பி இருந்ததோ அந்த சிந்தனை. புரிஞ்சுங்களா? இதுக்கு பேர் ஹியாலான்னு பேர். ஒரு ஆள் இந்த கண்டக்டர் இருக்காங்கல்ல, அவன் நைட்டில் தூக்கத்தில் திடீர்னு அவன் பேசியிருக்கான். தூக்கத்தில் கனவு கண்டு பேசுகிறான். டிக்கெட் சில்லற பாக்கி அவன் பேசுகிறான். அவனுடைய கனவு அப்படித்தான், வேற வழி இல்லை பை. யாருக்கு எந்த சிந்தனை மிகைத்து இருக்கிறதோ அந்த சிந்தனை காலையில் வரும். இதுக்கு பேரு ஹியாலா அப்படின்னு சொல்றது. அதுங்களா, இது பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். இன்னொன்று மின ஷைத்தான், ஷைத்தானில் இருந்தும் கனவு வரும். ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு போடுவான். சில நேரத்தில் நல்ல கனவு மாதிரி போடுவான். அப்படியே நீங்கள் பெரிய வலி உள்ளாவாயி, அப்படியே பெரிய குத்துபு மாதிரி ஆகி, என்னை விட மிஞ்சிய வேற ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கனவு வரும். ஒன்று நீங்கள் விளங்குங்க, நாமெல்லாம் பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டோம், நமக்கெல்லாம் இப்போல்லாம் லாகூத் தெரியுது, ஜபரூத் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் விளங்கிக்குவோம். இது எந்த கனவும் நமக்கு தெரியாது. ஷைத்தான் இப்படியும் கனவு போடுவான். திடீர்னு பார்த்தா பல நடிகைகளும் கனவுல வரும், இப்படி வந்துட்டு போகும். அப்படியே இருக்கலாம். அல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப இது போன்ற கனவுகளும் வரும், தீய கனவுகளும் வரும். இது ஷைத்தானிடத்திலிருந்தும் உள்ளது. இன்னொன்றுக்கு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்தும் உள்ளது. அந்த கனவு எது என்பதை நாம் எல்லோரிடத்திலும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் எந்த கனவுமே எல்லாருமே கண்ட கனவெல்லாம் காணுபவரிடத்திலாம் சொல்லாது.
கண்ட கனவுகளை எல்லாம் காணுபவரிடத்தில் எல்லாம் சொல்லிவிடாதே. அதை யோசிப்பார். அதற்கு அபூபக்கர் சித்திக் எல்லாம் கனவு கண்டாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த கனவை யார்கிட்ட கேட்கலாம். கண்ட கனவு என்ன? வானத்திலிருந்து நிலா, அப்படி முழு நிலா வருது. வந்த நிலா துண்டு துண்டா பிஞ்சு போயிடுச்சு. துண்டா பிஞ்சு எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு துண்டு போச்சு. ஆச்சரியமா பார்த்தேன், நிலா உடஞ்சிருச்சு, இப்படி துண்டா போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அத்தனை நிலாவும் முழுசா திரும்பி எல்லாம் ரவுண்ட் ஆயிடுச்சு. அப்படி நேரா அபூபக்கர் நாய் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்படி ஒரு கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹி நண்பர் தான் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் தான் சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. அந்த கனவை யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட கேட்கலாம், விளக்கம் கேட்கலாம், ஒண்ணுமே சொல்ல. கடைசியா அவங்க ஒரு நாள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகிற வழியில ஒரு இடத்துல இரவு தங்கினாங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு கூடாரம், அந்த கூடாரத்துல ஒரு வயதான ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. இவர் புஹைரா அப்படிங்கிற ஒரு நபர். இவர் மிகப்பெரிய ஜாஹித். இவர் முந்திய வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்த மனிதர் அப்படின்னு ஒன்னே நேரா அவர்கிட்ட போய், நான் ஒரு கனவு விளக்கம் சொல்லலாமா, கேட்கலாமா? இந்த மாதிரி நாம் ஒரு கனவு வேணும்னா இது போன்ற பெரியவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். சரியான விளக்கம் தெரிந்தவர்களிடத்தில் மட்டுமே நாம் கேட்க வேண்டும். எல்லாத்தையும் பார்க்கறது கூட நம்ம கேட்டக்கூடாது. அப்போ அவங்க கேள்விக்கு போய் கேட்டாங்க. அப்போ அவங்க கனவை சொன்ன உடனே, நான் இந்த கனவு நீ கண்டியா? ஆமா. எங்க உன் ட்ரெஸ்ஸை விளக்கு அப்படின்னாங்க. சொட்டை கழட்டு அப்படின்னாங்க. சட்டை கழட்டுறதா? கனவுக்கு விளக்கம் கேட்டால் சட்டை கழட்ட சொல்றாரு. சரி, என்னதான் இருந்தாலும் கிழமை, நம்மளை ஒன்றும் செய்ய போறது இல்லை. அப்படி செஞ்சா நாம வாலிபர், பார்த்துக்கோ. சட்டை கழட்டிட்டாங்க. இப்படியே ஊற்றி பார்த்துட்டு, நீ இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் தானே, நீ இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு பேரையும் சொன்னாங்க, அவங்க கோத்திரத்தையும் சொன்னாங்க. சொல்லிட்டு, உன்னோட இப்ப இந்த பேர் இதுதானே உனக்கு, ஆனா இதுமேல் இது நிரந்தர பேர் இல்லை, இன்னொரு பேரா மாறிடுவோம் பேர், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொன்னாங்க. உன்னுடைய கூட்டத்தில் இருந்தும் ஒரு நபி வர இருக்கிறார், அவருடைய தோஸ்து நீதான் அப்படிங்கிறதா இந்த கனவுடைய விளக்கம்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஜெயிங்களா? அவங்க இந்த கனவு விளக்கம் கேட்டு போய் ஷாமுக்கு போய் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவிக்கப்பட்டது? நுபுவத்தை பிரகடனம் செய்கிறார். ஹிரா குகையில வஹி வந்துருச்சா? வஹி வந்தோன்னே அப்போ ஊர்ல இல்லை. அடுத்த நாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரா நான் அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொல்றாங்க. யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செச்சா அவங்க ஏத்துக்கல, அபூ லஹப் ஏத்துக்கல, அபூ ஜஹல் ஏத்துக்கல, உத்பா ஏத்துக்கல, ஷைபா ஏத்துக்கல, பெருமானாருடைய கூட பிறந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய செச்சாமாருங்க அப்பாஸ் ரலியல்லாஹு ஏத்துக்கல, அபூ தாலிப் ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. கதீஜா நாயகம் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க. அதுங்களா? இப்ப ஊர்ல இருந்து வர்றாங்க. ஊர்ல இருந்து யார் வர்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே ஊர் மக்கள்லாம் சொல்லுது, உன் நண்பருக்கு என்னமோ மறக்கழுதுச்சுப்பா, அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, தான் நபிங்கிறாரு, இறுதி நபியா சொல்றாரு. நேரா வந்தாங்க. வந்து, என்ன முஹம்மதே புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி அறிவித்தான், ஜிப்ராயில் வந்தார்கள், எனக்கு நபியாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை தான் சொன்னாங்க. நீ ஒரு கனவு கண்டாயா? அந்த கனவை புஹைராவிடம் விளக்கம் கேட்டாயா? அவர் இப்படி சொல்லி இந்த விளக்கத்தை சொன்னாரா அப்படின்னு பெருமானார் சொல்லி முடிக்கல, கையை பிடிச்சி கலிமா சொல்லி கொடுக்க சொல்லி முஸ்லிம் ஆயிட்டார். கனவு என்பது சாதாரணமானதல்ல. கனவுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கனவு என்பது கனவுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபை சொல்லி அந்த யூசுஃப்ல 3 கனவுகளையும் சொல்லி அந்த 3 கனவுக்கான விளக்கங்களையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். நான் 3 கனவு மட்டும் சொல்றேன். ஒரு கனவு என்ன சொன்னேன்? ஒரு கனவு என்ன? சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரம். இதுக்கான விளக்கமும் சூரை யூசுஃபிலே இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு 2 கைதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஜெயிலுக்கு வந்தாங்க.
ஏன் வந்தாங்கன்னா நீங்க அங்கே படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப அதுல ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கனவு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் திராட்சை ஜூஸ் புளியிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ரொட்டிகளை தலையில் சுமந்து செல்லுகிறேன், அதை காக்கைகள் கொத்தி சாப்பிடுகிறது, பறவைகள் கொத்தி சாப்பிடுகிறது, இப்படி ஒரு கனவு கண்டேன்கிறார். 2 பேரும் சொன்னாங்க. இதுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தந்தார்கள், இந்த கனவுக்கும் விளக்கம் தந்தாங்க. மூணாவது அரசன் காணும் கனவு. மூணாவது அரசன் கனவு கண்டான். அவன் என்ன, ஒரு காஞ்சு போன ஒல்லியா இருக்கக்கூடிய எலும்பும் தோலுமா ஆகி போயிட்ட ஒரு 7 மாடு. 7 மாடுங்க. இந்த மாடு எப்படி இருக்குது, இன்னைக்கு சாவுமோ நாளைக்கு சாவுமோ இருக்குல்ல, அந்த மாதிரி 7 மாடு இருக்குது. இன்னொரு 7 மாடு இருக்குது, கொளுத்த மாடா இருக்குது. இந்த 7 மாடு அந்த கொளுத்த 7 மாடை கடிச்சு சாப்பிடுது. இதோட சிங்கமா கடிச்சாட்டாலும் பரவாயில்ல, மாடை சாப்பிடுது, ஒண்ணுமே புரியல. அப்புறம் 7 கதிர்கள், பசுமையான கதிர்களை காட்டப்படுகிறது. அந்த 7 கதிரும் அப்படி கருகி காய்ந்ததாய் போய்விட்டது. இப்படி கனவையும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணுகிறார்கள். அது கனவு கண்டது யாரு? அரசன் கண்டான். அந்த கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்கள். அப்ப அன்பர்களே, கனவு என்பது மிக உன்னதமானது. ஏன்னா ஹதீஸ்ல வருது, கனவு ஜுஸ்உம் மினல் வஹி, நபிமார்களுக்கு வஹியிலிருந்தும் ஒரு பகுதி. கனவிலே எதை பார்த்தார்களோ அதுவும் அமலாக்கப்படும், இபாதத்தாக்கப்படும். பாங்கு மாதிரி, பாங்கு சொல்றோமா இல்லைங்களா, அது எங்க கடமையாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்பட்டாங்க, ஒரு சஹாபி கனவில் பார்த்தாரு. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்த்தாங்க, இன்னொரு சஹாபியும் கனவுல பார்த்தாங்க. கனவில் பார்த்து அது சட்டமாக ஆக்கப்பட்டது இல்லையா? அப்ப நாம் எந்த கனவுகளை கண்டாலும் சரியே, அந்த கனவுகளை எல்லோரிடத்திலும் போய் சொல்லிவிடக் கூடாது. இது ஒரு விஷயம், விளங்கிட்டீங்களா? அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த முதல் நசீஹத் அதுதான். எப்ப அதுக்கு மாற்றம் ஆயிருச்சோ, அந்த கனவு ஸ்ப்ரெட் ஆயிருச்சோ, வெளியே பரவிருச்சோ, அப்ப என்னெல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் நடந்தது. இருக்குங்களா ஒரு பக்கம். இன்னொன்னு, கனவு விளக்கத்துடைய விளக்கம் யாருக்கு கிடைக்கும், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும்? கனவு விளக்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கு தக்வா இருக்கிறதோ அவர்களுக்கு கனவின் விளக்கம் கிடைக்கும். சாதாரண தக்வா இல்லை. எந்த அளவுக்கு தக்வா இருக்கணும் பாருங்க. கனவு உலக மாமேதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேர். கனவுலக மாமேதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாருங்க? 2 பேர். ஒன்னு யாரு? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது முந்திய சமுதாயத்தில் உள்ளவங்க. நம்ம உம்மத்தே முஹம்மதியாவில் கனவுலக மாமேதை அப்படின்னு வாழ்ந்தவங்க முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவாங்க. இவங்களும் கனவுலக மாமேதையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலேயும் எப்படி இந்த மிகப்பெரிய அருளை பெற்றார்கள் அப்படின்னு எழுதும்போது 2 வரலாறு. ஒன்று குர்ஆன் சொல்லுது, இன்னொன்று கிதாபுகளில் வருது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு என்ன? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜுலைஹா அம்மாவுடைய வீட்டில் தங்கினாங்க. இவர்கள் பேரழகு இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேரழகு இல்லையா, மனோ இச்சைக்கு அந்த பெண் அழைத்தார்கள். மனோ இச்சைக்கு அந்த பெண் வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத லக். அந்த அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ள கூட்டிட்டு போய் 7 கதவு இருந்துச்சான், எல்லாத்தையும் ஒண்ணா சாத்திட்டு வான்னு கூப்பிட்டுச்சான். قال معاذ الله انه ربي احسن مثوى انه لا يفلح الظالمون. அல்லாஹ் நாளா வரமாட்டேன், என்ன அல்லாஹ் அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தக்வாவின் மிகைத்து அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிங்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு காப்பாற்றினான் அப்படின்னு சொல்ல, என்னுடைய அத்தாட்சியை காட்டி நான் காப்பாற்றினேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அத்தாட்சி என்ன அப்படின்னா, அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அவர்களின் ஷேக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் தஜல்லி ஆனாங்க.
அதனுடைய சம்பவம் நீளமானது. ஒரு இடத்திலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பெரியோர்களின் துஆவும் வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சாபித்தாகுது. சரி, நம்ம இதுக்கு மேல இதில் போக வேண்டாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் விளங்கிக்கோங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க இல்லையா? தப்பிச்சு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை தந்தான். கனவுலகத்தினுடைய கனவிளக்கத்தினுடைய பாக்கியத்தை தந்தான். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு எழுதுறாங்க. அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு இல்லை, உங்களை என்ன மாதிரி அழகுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அழகுல இருந்தாங்க. அவங்க ஓதுற பையனா இருந்தாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வீதி வழியா போனாங்க. அப்போ ஒரு பெண்மணி அவங்களை இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. இவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை, தம்பி இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னாங்க. சரி செய்யலாம், உதவி செய்யலாங்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போனா கதவை சாத்தி வச்சுருந்தாங்க. கதவு சாத்திட்டு அந்த அம்மா தவறுக்கு அழைப்பது. இப்போ இவங்க தப்பிச்சு பார்க்குறாங்க. தப்பிச்சு பார்த்தா அவங்க அந்த அம்மா சொல்லிச்சிங்க, பாரு தப்பிக்க பார்த்தேன்னா கத்திடுவேன், ஊரே குட்டிடுவேன் அப்படிங்குது. இப்போ இவங்க யோசிச்சாங்க, நாம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை, நபியை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் யார் ஆரம்பிச்சான்? குழந்தைய பேச வச்சான். நபியை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் குழந்தைய பேச வச்சான். ஏன்னா அந்த சரித்திரம், குழந்தையுடைய சரித்திரமும் அந்த சூரத்து யூசுஃப்ல இருக்கு, எடுத்து படிச்சுக்குவாங்க. நம்மளை காப்பாற்ற யார் வருவா? இப்போ நாம வெளியே போய் சொன்னா ஒத்துக்குவாங்களா? யாராவது ஒத்துக்க மாட்டாங்களே. குழந்தை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்தாங்க. 12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்தாங்களே. ஒரு ரிவாயத்தின்படி 14 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாங்களே. அப்ப நம்மளை வந்து காப்பாற்றுவா யாரு? உடனே என்ன பண்ணாங்க, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், ஓகே ஐ எம் ரெடி, ஆனா ஒன்னே எனக்கு கல்லா காசு பாத்ரூம் அவசரமா அது போயிட்டு வந்தேன். போ அப்படின்னு வீட்டில் கொல்லைக்கு அனுப்பிச்சிச்சு அந்த அம்மா. இவங்க கொல்லைக்கு போனவங்க போய் உட்காந்து பாத்ரூம் போன, அந்த காலத்தை எடுக்க கூஸ்தானுங்க, எல்லாமே உள்ள இருக்குமா இல்லையா கஜானா, இருக்கிற கஜானாலாம் அள்ளி தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசிட்டாங்க. தம் மேல தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசிட்டாங்க. பூசிட்டு வெளியே வந்து மாமா கண்ணுண்டாங்க. அந்த அம்மா தலை தெரிக்க ஓடுது. அடைச்சா நாத்த பயில ஒண்டம் போய் நான் ஆசைப்பட, அந்த அம்மா தலை தெரிக்க ஓடுது. தெரிஞ்சுங்களா? உடனே அந்த அம்மா இவங்க தப்பிச்சு வெளியே வந்து போய் ஒரு இடத்துல குளிச்சுட்டு நேராக பாடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. பாடத்துக்கு போய் உட்காந்து உஸ்தாது கேட்டாங்களாம், என்ன இப்னு சீரின் உண்மையில இன்னைக்கு கும்முன்னு ஒரு அத்தர் மணக்குது, என்ன அத்தர் பூசிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. என்ன அத்தர்? இல்லை உஸ்தாத், எந்த அத்தரும் பூத்துற உஸ்தாத். இல்லைம்மா உண்மையில மணக்குதுமா, கும்மு பயங்கரமான மனம்ப்பா. இல்லை உஸ்தாத், கண்டிப்பாக சொல்கிற உஸ்தாத், எந்த உஸ்தாத் அத்தரும் பூத்துற உஸ்தாத் பாருங்க உஸ்தாது. இப்போ உண்மையில மணக்குது, என்ன நடந்துச்சு சம்பவத்தை சொல்லுண்டாங்க. அப்போ இந்த சம்பவத்தை சொன்னாங்க, நீ இனிமேல் அத்தரே போடலாட்டு உன் உடம்பு மறந்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தக்வாவினுடைய விளைவு அல்லாஹ் அவர்களுக்கு மனம் கொடுத்தான் மட்டுமல்ல, இல்மு ஞானங்களையும் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இல்மு அப்படியே கொடுத்தான். அவங்களுடைய வரலாறு எடுத்து படித்து பார்த்தா அல்லாஹ் அக்பர், கற்பனையிலும் எட்டாத ஒரு செய்தியை ஒரு கனவா வந்து சொல்லுவாங்க, இவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆள் வந்து சொல்றாரு அவங்கள்ட்ட, இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹ், நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு கண்டீங்க? ஒரு பேரிச்சம்பழம், நல்ல பழுத்த பழம், அதை எடுத்து தபக்கு ஒரு மிதிக்கிறேன், உள்ள இருந்து எலி ஓடுது. இது கொட்டை தானே வெளியே வரணும், எலி வெளியே ஓடுது. இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு. அப்படியா? சமீபத்தில் ஏதாவது கல்யாணம் முடிக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கியான்னு? ஆமாம், நான் கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கிறேன். யாரை கல்யாணம் முடிக்கலான்றது? ஒரு பெண்ணு, வெளியூர்கார அம்மா. இந்த அம்மா வந்துச்சு, என்னோட கொஞ்சம் வயசுல மூப்பு தான் அந்த அம்மா, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு நிக்கா ஜப்து அப்படின்னு அந்த அம்மா அவர் சொல்றாரு. இப்போ சொன்னாங்க, அந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடு, அதுதான் உன் பெத்த அம்மாண்டாங்க. அந்த அம்மா தான் உங்க பெத்த அம்மாண்டாங்க. என்ன ஆச்சரியமா சொல்றீங்க? உடனே போய் விசாரிச்சா சொல்ல விளங்கச்சா, உன்னை பெற்ற தாய் அவங்க தான். விசாரிச்சா இவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது காணா போயிட்டார். அவங்க அம்மா வேற ஊர், அந்த அம்மா வேற ஊர்ல இருந்து இந்த இவன் காணா போய் வேற இடத்துல வந்து வளர்ந்து ஆளாகி பணக்காரன் ஆயிட்டாரு. அந்த அம்மா ஏதோ ஒரு போர்ல கைதியாகி அடிமையா இருந்து இந்த ஊருக்கு வந்துருச்சு. இப்ப ஆச்சுங்களா? யார் தாய் யார் மாதிரி சின்ன குழந்தையில பார்த்து 2 பேரும் பார்க்கவே இல்லை 2 பேரும்.
இப்போ இவருக்கு ஒரு அடிமை பெண்ணும் தேவை, ஒரு பொண்டாட்டியும் தேவைங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த பெண்ணை அவர் வாங்கி உரிமை விட்டு கல்யாணம் முடிக்கிறது முடிவு செய்கிறார். இந்த கனவு காண்றாரு, விளக்கம் சொல்றாங்க. உடனே விசாரிச்சா, ஆமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சின்ன பிள்ளையில காணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படின்னா கதை சொல்றாங்க. அம்மா அத்தாம்மா நான் உஸ்தாது சொல்லி தான் தெரியும், ஏன்னா தெரியாது. இந்த ஆற்றலை அல்லாஹ் தந்தான், தக்வா உடையவர்களுக்கு தருகிறான். சாதாரண ஆளுங்கள்ட்ட போய் நாம பாட்டு இஷ்டத்துக்கு நம்முடைய கனவுகளை விளக்கம் கேட்டு விடக்கூடாது. விளக்கம் கேட்டா இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா இல்லையா, 3 நாள் தான் இருக்கு, டெத் ஆயிரு, முடிஞ்சு ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கனவு விளக்கம் கிடைக்கும். எனவே அன்பர்களே, இதை விளங்குவதற்காக வேண்டியும் உங்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காக வேண்டியும் சொல்லுகிறேன். அன்பர்களே, சூரத்துல் யூசுஃபை எடுத்து படித்து பாருங்கள், அதனுடைய தர்ஜுமாவை பாருங்க, அதனுடைய தஃசீர்களை வாங்கி நீங்களும் படிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் படிக்க வையுங்கள். அல்லாஹ் தஆலா அதன்படி வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.